ஒன் பேஜ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போர்ட்டல் யாரோடதுடா? மேம் என்னோடது. உங்களோடதுங்களா? ப்ளீஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்களாடா? பேப்பர்ல நோட் எடுத்துக்கிறீங்களா? ஓகே மேம். நான் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேஜஸ் வரும். சரிங்களா? ஓகே மேம். ப்ளீஸ் எழுதிக்கோங்க. நான் எழுதி வைக்கல. நான் எப்பயுமே எழுதி சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் எழுதல. நான் உங்களுக்கு அப்படியே தான் சொல்ல போறேன். ப்ளீஸ் எழுதிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா இப்பவே கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது எத்தனை யூசஸ்டா சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் நான் யூசஸ் கேட்பேன். ப்ளீஸ் நீங்க யூசஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்கடா. 3 யூசர்ஸ் இருக்காங்க மேம். ஓகே. யார் யாரு? அட்மின், லாகின், யூசர். அட்மின், லாகின், ஸ்டாஃப், ஸ்டாஃப், ஸ்டூடண்ட். ஓகே. அட்மின், ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட். டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னதுல 3 யூசர் இருக்காங்க அப்படின்னு தான் நீங்க எக்ஸ்பிளைனே பண்ணணும். சரிங்களா? ஓகே. அட்மின் இப்ப அட்மின்னு போட்டு கீழே எழுதிக்கோங்க. சரிங்களா? அட்மின்னு போட்டு கீழே எழுதிக்கோங்க. அட்மின்ல என்னென்ன பேஜஸ் வரும்? ஓகேங்களா? இப்போ நீங்க அட்மின் லாகின் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? அட்மின் ஹோம் உள்ள போனோடனே அட்மின் ஹோம் பேஜ் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அட்மின் ஆட் ஸ்டாஃப், admin view staff, admin add course, admin view course. கிளியராமா? அட்மின். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் சொல்றேன். ஸ்டாஃப்ல நிறைய வரும்டா. ஒவ்வொன்றா அப்படியே எழுதிக்கும். ஷார்ட்டா எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியுற அளவுக்கு எழுதினா போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் லாகின் பண்ணி உள்ள போனோடனே ஸ்டாஃப் ஹோம் பேஜ் தான் போவாங்க. ஓகேங்களா? ஸ்டாஃப் ஹோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வியூ கோர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் ஆட் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வியூ ஸ்டூடெண்ட். ஆட் பண்ணாங்க வியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் ஆட் வீடியோஸ். Next, staff view videos. Next, staff add module. View module. இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வரும். அதுக்கப்புறம் தான் வீடியோ வரும். ஓகேங்களா? ஒரு மாடியூலுக்கு இந்த வீடியோ, இந்த குவிஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் லெசன்னு வச்சுக்கோங்க. லெசனா இருக்கும் பாத்தீங்களா? இங்க வந்து மாடியூலா இருக்கும். சரிங்களா? காலேஜ்ல எல்லாம் மாடியூல்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நார்மலா இந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் போறாங்கன்னா மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷமா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் ஆட் குவிஸ், ஸ்டாஃப் வியூ குவிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் ஆட் கொஷினரி குவிஸ். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வியூ கொஷினரி குவிஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் வியூ குவிஸ் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வியூ கொஷினரி குவிஸ் ஹிஸ்டரி. ஏன்னா உங்களுக்கு இதுல 2 விதமான கொஷினரிஸ் குவிஸ் இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் இந்த குவிஸ் மாதிரி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? மல்டிபிள் சாய்ஸ் குவிஸ். ஆனா கொஷினரி குவிஸும் உங்களுக்கு இதுல இருக்கும். சரிங்களா? சோ அதுதான். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்டா ஸ்டாஃப் அப்டேட் மார்க். கொஷினரி குவிஸுக்கு மட்டும் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க மார்க்க.
கொஸ்டின் அதை பார்த்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் ஸ்டாஃபோட வேலை. இப்போ உங்களுக்கு ஸ்டாஃபோட வேலை புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. Yes, நெக்ஸ்ட் ma'am. வந்து ஸ்டூடெண்டோட வேலை சொல்றேன். ஸ்டூடெண்ட் லாகின், ஸ்டூடெண்ட் ஹோம், ஸ்டூடெண்ட் வியூ கோர்ஸ், ஸ்டூடெண்ட் வியூ மாடியூல், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வியூ வீடியோ. ஒரு மாடியூலுக்கு வீடியோ பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வியூ குவிஸ் மாடியூல். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் குவிஸ் அட்டெண்ட் குவிஸ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் குவிஸ் அக்னாலஜ்மெண்ட். Ma'am, கேக்கல. எது வரைக்கும் கேட்கலடா? எது கேட்கல? ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் குவிஸ்க்கு அப்புறமா ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் குவிஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் குவிஸ் அக்னாலஜ்மெண்ட். குவிஸ் முடிஞ்ச பின்னாடி ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வரும்ல. ஓகே மேம். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட் ரிசல்ட். ஓகேங்களா? இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஸ்டூடெண்ட் டேக் பிக் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். எங்க வரும் அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் டேக் பிக் ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஆன் ஆகி உள்ள போகும். அது பேக் அண்ட் கோடிங்ல வந்துடும். சரிங்களா? அப்படி தப்பா இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் எரர், ஸ்டூடெண்ட் எரர் பேஜ் போகும். தட்ஸ் ஆல் டா. இதுதான் உங்களோட மெயின் ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே மேம். இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு குவிஸ் அட்டென்ட் பண்றது, அந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதுதான் உங்களோட கம்ப்ளீட் மாடியூல். இதை வச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ இதை வச்சு ஒரு அப்ஸ்ட்ராக்ட், சின்னதா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதுங்க. ஒரு 10 லைன்ஸ் எழுதுனா போதும். நாளைக்கு எழுதி நாளைக்கு கிளாஸ்க்குள்ள, அடுத்த நாள் மண்டே கிளாஸ்க்குள்ள சப்மிட் பண்ணு. இது எல்லாருக்குமே தான்டா. இது இந்த யூசர்ஸை இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிருவேன் எல்லாருக்குமே. சரிங்களா? அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ, இதை வச்சு என்ன புரிஞ்சிருக்கோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதுங்க. இதெல்லாம் பண்றாங்க. நான் ஒரு மாடர்ன் அப்ஸ்ட்ராக்ட் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? ஒரு அப்ஸ்ட்ராக்ட், சிம்பிளா அப்ஸ்ட்ராக்ட் எழுதுங்க. போதுங்களா? இதெல்லாம் இவங்க பண்றாங்க, இதுல என்ன யூஸ் அப்படின்றது வரைக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்க்கலாம். சொல்லுங்கடா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் மீடியா மணி லாண்டரிங். சந்தியா. எஸ் மேம். எழுதிக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை யூசஸ் சொல்லிருக்கேன்? 3 மேம். அட்மின், ஹாஸ்பிட்டல், அப்புறம் எண்ட் யூசர் மேம். 3 பேர் மேம். ஓகே, அட்மின்க்கு சொல்றேன். அட்மின் லாகின் பண்ணி போன உடனே அட்மின் ஹோம், admin add hospital, admin view hospital, admin add keyword, admin view keyword, next admin view user, admin view post. இதெல்லாமே அட்மினோடதுதான். view user, view post. மேம் ஒன்ஸ் அகைன் திருப்பி சொல்ல முடியுமா மேம்? சிலது மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. admin home, admin add hospital, admin view hospital. மேம் ஒன்ஸ் அகைன். எஸ் மேம். admin home, admin add hospital,
admin view hospital, admin add keyword, admin view keyword, next admin view post, admin view user. மேம் திருப்பி நான் ஒன்ஸ் அகைன் சொல்லிட்டேன் மேம் ஏதாச்சும் மிஸ் இல்ல பண்ணி நீங்க லாஸ்டா சொல்லுங்கடா, நான் சொல்லிடுறேன். அட்மின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் சரிங்களா? ஹாஸ்பிட்டல் சொல்றேன். ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹோம், ஹாஸ்பிட்டல் வியூ போஸ்ட், ஹாஸ்பிட்டல் அப்ரூவ் போஸ்ட், நெக்ஸ்ட் யூசர் சொல்றேன். யூசர் ஹோம், யூசர் ஆட் ரெக்வெஸ்ட், யூசர் வியூ ரெக்வெஸ்ட், user add more files, add more files, எஸ் மேம் user view comments, user view comments, end user comments, end user view post, end user view hospital. இந்த end யூசரும் யூசரும் ஒருத்தர் தான்டா அவங்களோடதுல. என்ன அப்படின்னா இப்ப யூசர் அப்படின்றது போடுறவங்க, end user அப்படின்றவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, மீன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்க, அவங்கள வந்து நான் end user அப்படின்னு நான் தனியா சொல்றேன். ஆனா உங்களுக்கு யூசர் அப்படின்றதா காமனான பேரு. ஓகேங்களா? எஸ் மேம் நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க, அது நான் பார்த்து ஓகே சொல்றேன். சரிங்களா? இது யாரெல்லாம் எழுதி வைக்கிறீங்களோ ஜஸ்ட் சென்ட் மீ த போட்டோ, ஒன்ஸ் இது கரெக்டான்னு பார்த்து சொல்றேன். சரிங்களா? ஓகே மேம் எஸ் மேம் ஓகே டன். ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லணும், அதனால தான் சொன்னேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாரத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சர் ஃபைண்டர் வெப் பேஜ் அவங்களுக்கு. எஸ் மேம். ஸோ உங்களுக்கு எத்தனை யூசர்ஸ் சொன்னேன்டா? அட்மின், ஃப்ரீலான்சர், ஃப்ரீலான்ஸ். எஸ் மேம். அவ்வளவுதான். அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அட்மின் ஹோம், admin view freelancer, admin view staff, okay, admin clearங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சர் சொல்லட்டுங்களா? எஸ் மேம். ஃப்ரீலான்சர் சொல்றேன். ஃப்ரீலான்சர் ஹோம், freelancer add program, freelancer view program, Sorry ma'am, can you please repeat it? freelancers கமா இல்ல admin கமா? Freelancer ma'am. Freelancer ad program. freelancer அதுக்கப்புறம்
ஃப்ரீலான்சர் வியூ ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்ஸ் ஆட் பண்ணது அவங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க சொன்ன பார்த்தீங்களா? எஸ் அந்த மேம். ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்ப்பாங்க. அதையும் வியூவும் பண்ணுவாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சர் வியூ ரெக்வெஸ்ட். ஸ்டாஃப் கிட்ட இருந்து வந்த ரெக்வெஸ்ட்ட பார்ப்பாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சர் வியூ வியூ இல்ல வியூ ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறமா ஃப்ரீலான்சர் அக்னாலஜ்மெண்ட். ஓகே மேம். ரெக்வெஸ்ட் பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்கல்ல, அது அக்னாலஜ்மெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சர் ஃபீட்பேக். ஓகே மேம். நெக்ஸ்ட் இதான் ஃப்ரீலான்சர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாஃபோடது சொல்றேன். எஸ் மேம். ஸ்டாஃப் ஹோம். அவங்க ப்ரோக்ராம்ஸ் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு செமினார்னா அந்த ப்ரோக்ராம் ஆட் பண்ணி தான் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ ஓகே மேம். ஸ்டாஃப் ஹோம், ஸ்டாஃப் ஆட் ப்ரோக்ராம், ஸ்டாஃப் வியூ ப்ரோக்ராம், ஸ்டாஃப் ஆட் ரெக்வெஸ்ட், ஓகே மேம். ஸ்டாஃப் வியூ ரெக்வெஸ்ட், எஸ் மேம். ஸ்டாஃப் ஆட் ஃபீட்பேக், நெக்ஸ்ட் ஸ்டாஃப் ஒன்னு விட்டுட்டேன், நடுவுல பண்ணணும்டா. ஸ்டாஃப் வியூ ஃப்ரீலான்சர். ஃப்ரீலான்சர் பார்த்து தான் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. எஸ் மேம். ஓகே டன். அவ்வளவுதான்டா உங்களுக்கு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. நெக்ஸ்ட் ஒன் பேஜ் ஹோம் சர்வீஸ் ஃபைண்டர் வெப் அப்ளிகேஷன். ஓகேடா, ஒரு நிமிஷம். உங்களோடதுல சொல்றேன், அட்மின்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே மேம். அட்மின் ஹோம், ஆட் கேட்டகரி, வியூ கேட்டகரி, வியூ யூசர், வியூ ஒர்க்கர்ஸ், தென் மேம். வியூ ஃபீட்பேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே மேம். நெக்ஸ்ட் யாருன்னா உங்களுக்கு ஒர்க்கர் நான் லாஸ்ட் 3 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சொல்ல மறந்துட்டேன்டா. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லிடுறேன்டா. ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்க லாகின் பேஜ் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு யூசருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். சரிங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜும் நான் சொல்றேன். ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க ஒர்க்கருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போடணும். இப்போ லாகின் பேஜ் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ராவா வரும்? நார்மலா நீங்க ஒரு வெப்சைட் குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன பேஜஸ் வரும்? ஒரு யூசர் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த மாதிரி கேட்பாங்க. லாகின் பண்றதுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட லாகின் பேஜஸ்ல எல்லாத்துலயுமே யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இது எக்ஸ்ட்ராவா ஃபார்ம் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணா போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு. சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்றேன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜும் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க்கருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு. ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒர்க்கர் வியூ அப்பாயின்மெண்ட், ஒர்க்கர் வியூ ஃபீட்பேக், worker view completed appointment.
சரிங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் யூசர். உங்களுக்கு வந்து யூசர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். யூசருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், ஒர்க்கருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் நீங்க எக்ஸ்ட்ராவா போடணும். சரிங்களா? சோ இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போனாங்கன்னா யூசர் வியூ கேட்டகரி ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் யூசர் வியூ ஒர்க்கர். யூசர் வியூ ஒர்க்கர். அதுக்கப்புறம் யூசர் மேக் அப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் யூசர் வியூ அப்பாயின்மெண்ட். யூசர் மேக் அப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் யூசர் வியூ அப்பாயின்மெண்ட். எஸ் எஸ் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ண பின்னாடி அவங்க வியூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூசர் கிவ் ஃபீட்பேக். ஃபீட்பேக் கொடுப்பாங்க. கிவ். ஓகே மேம். தட்ஸ் ஆல் தான். இந்த ஒரு நிமிஷம். உங்களுக்கு அவ்வளவுதான்டா. உங்களுக்கு 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மண்டே கிளாஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எக்ஸ்ட்ராவா முடிச்சுடுவீங்க. சரிங்களா? ரிமைனிங் 3 பேருக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யார் பார்த்தாங்க? நந்தினி. உங்களுதுல வந்து எஸ் மேம். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கான்னு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கு இருக்காது. ஒரு நிமிஷம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜே இல்லடா. ஏன்னா வந்து அட்மின் வந்து ஸ்டாஃப் ஆட் பண்ணிடுவாங்க. ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? விட்டுருங்க, உங்களுக்கு வேணாம். நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் மீடியா மணி லாண்டரிங். உங்க ப்ராஜெக்ட்ல 2 ஐ திங்க் ஸோ உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மட்டும் இருக்குடா. யூசர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வருவாங்க. நீங்க லாகின் பேஜ் போட்ட மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்ற பேஜ் போட்டுக்கோங்க. கலர் லிப்ல இருந்தே எடுத்துக்கோங்க. சரிங்களா? பக்கத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வருவாங்க. சரிங்களா? யூசருக்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஓகேவாமா? வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ மேம், am I audible? கேக்குதுமா, சொல்லுங்க. எஸ் மேம். Understood clearly. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீலான்சர் ஃபைண்டர் வெப் பேஜ். எஸ் மேம். உங்களுக்கு வந்து ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு. ஓகே மேம். ஃப்ரீலான்சரும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ள வருவாங்க. ஸ்டாஃபும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ள வருவாங்க. ஓகே மேம். சரிங்களா? முடிஞ்சு. இப்போ வரைக்கும் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் காலேஜ் என்கொயரி யூசிங் சாட்பாட். எஸ் மேம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் அட்மின். அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா அட்மின் ஹோம். நெக்ஸ்ட் அட்மின் ஆட் இயர். நெக்ஸ்ட் அட்மின் வியூ இயர். நெக்ஸ்ட் அட்மின் ஆட் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் அட்மின் வியூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் அட்மின் ஆட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் அட்மின் வியூ டிபார்ட்மெண்ட்.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்மின் வியூ ஸ்டூடெண்ட்ஸ். கிளியராமா அட்மின்ல? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் போலாமா? ஸ்டாஃப் Yes, லாகின். Staff login, staff add course, staff view course, that's all. Student போலாமா? ஸ்டூடெண்ட் ma'am. மட்டும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு உள்ள வருவாங்கடா. இது வந்து Okay. ஒரு காலேஜ் வந்து உள்ள வரவங்களோட என்கொயரி தான். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் இந்த காலேஜ்க்குள்ள வராங்கன்னா அது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ரெஜிஸ்டர் அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒண்ணே தான். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ask query. Student view course. Student view department. Next is student chatbot. That's Yes, all ma'am. தான். Okay. உங்களுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஞாபகம். Okay. நெக்ஸ்ட் 3 tier architecture data securing platform. நீங்க உங்களுதுல அட்மின் லாகின் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. ஸோ அட்மின் ஹோம், நெக்ஸ்ட் அட்மின் வியூ யூசர், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ யூசர் மட்டும் தான். அட்மின் வந்து யூசரை வியூ பண்றது மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு யூசர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும்டா, சரிங்களா? நெக்ஸ்ட் யூசர் லாகின் பேஜ் நீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்க. ஆனா உங்களுக்கு 3 லாகின் பேஜ் வரும்டா, சரிங்களா? 3 லாகின் பேஜ் வரும். அதே லாகின் பேஜ் நான் எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. லாகின் பேஜ் நீங்க 3 டைம் போடணும்னு அவசியம் இல்லை. யூசர் ஹோம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூசர் ஆட் டாக்குமெண்ட்ஸ், யூசர் வியூ டாக்குமெண்ட்ஸ், தட்ஸ் ஆல்டா. ஆனா பேஜஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு இன்னும் பேஜஸ் வரும். அது அக்னாலஜ்மெண்ட் பேஜ் மாதிரி வரும். அது இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது, அது கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து யூசர் லாகின்ல தான் 3 பேஜ் வரும்னு சொன்ன பாத்தீங்களா, அதே டிசைனை தான் நம்ம தூக்கி தூக்கி நெக்ஸ்ட் 3 டிசைனும் போடுவோம், அதனால ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? அங்கதான் உங்களுக்கு மெயின் ஆப்ஷன் இருக்கு, அந்த 3 டயர். ஓகேங்களா? ம் உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மட்டும் இருக்கு, அதை முடிச்சிருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கீனி ஆஸ்தோடெக் டிடக்ஷன், அந்த ப்ராஜெக்டா? சொல்லுங்க மேம். எழுதிக்கோங்கடா. ஓகே மேம். உங்களுக்கு அட்மின்
admin Admin add doctor user. admin add doctor, admin home first, admin home, admin add doctor, admin view doctor, next admin add image, next admin view image, admin அவ்வளவுதான்டா. நெக்ஸ்ட் வந்து இருங்க Okay, இருங்க ma'am. admin view user, admin view user எக்ஸ்ட்ராவா adminல மட்டும். ஓகேங்களா? Okay, ma'am. நெக்ஸ்ட் வந்து யூசர் போய்க்கலாம். யூசர் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் லாகின் பண்ணி வருவாங்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் யூசர் மட்டும். யூசருக்கு மட்டும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். யூசர் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஹோம். நெக்ஸ்ட் யூசர் அப்லோட். யூசர் வியூ சொல்யூஷன். and user view report. User add query. User view query. Okay, ma'am. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் ஹோம் பேஜ். டாக்டர் வியூ query. டாக்டர் அப்டேட் query. அவ்வளவுதான்டா. Okay, ma'am. Next one. Medicine search and tracking system டா. Yes, ma'am. உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். அட்மின். Yes, ma'am. Admin home. Admin add doctor. Admin view doctor. Admin Yes, ma'am. add problem. Yes, ma'am. View problem எழுதிட்டீங்களா? Next Yes, admin ma'am. view report. View report. Yes, ma'am. Next pharmacy. Ma'am, உங்களுக்கு சொல்லுங்கடா. ma'am, add problem, view problem, ma'am. ஆமா view problem. Okay, ma'am. அதுக்கப்புறம் view report. View report. Okay, ma'am. That's all. Next பாத்தீங்கன்னா pharmacy போய்க்கோங்க. pharmacy registration வரும்டா உங்களுக்கு. Okay, ma'am. registration pharmacyல இருக்கு. pharmacy Okay. home. Pharmacy. Okay, ma'am. next one பாத்தீங்கன்னா pharmacy
Pharmacy, add medicine. ஓகே மேம். Next one பார்த்தீங்கன்னா view medicine. Pharmacy, view order. ஓகே மேம். Next user register. உங்களுக்கு userly registration page வரும்டா. Pharmacy Register. register, Okay. user register. Register. ஓகேங்களா? ஓகே மேம். And user register, user home. ஓகே மேம். Next user home. Next user search problem. எஸ் மேம். User user search. Next user view result. Next Yes, ma'am. user view pharmacies. எஸ் மேம். User order. எஸ் மேம். Next user add query. எஸ் மேம். Next user view query. ஓகே மேம். That's all. And doctor இருக்காங்க உங்களுக்கு டாக்டர். எஸ் மேம். doctor home. டாக்டரும். எஸ் மேம். Next doctor view problem. எஸ் மேம். Next update problem. அவ்வளவுதான்டா. ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் யாரு? chronic kidney disease தான். ஒரு நிமிஷம்டா. உங்களதுல வந்து நான் எத்தனை யூசர் சொல்லியிருந்தேன்டா? யூசர் மட்டும். கரெக்ட். எஸ். யூசர் இப்ப லாகின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும்டா. யூசர் இல்ல லாகின் ஆமா லாகின் மட்டும் தான்டா. உங்களுக்கு லாகின் பண்ண உடனே யூசர் ஹோம் பேஜ் வரும்டா. யூசர் ஹோம். நெக்ஸ்ட் யூசர் வியூ டேட்டா செட். Next user view categories. Next user view analyze. Next user view disease prediction. Next user give data.
நெக்ஸ்ட் வியூ ரிசல்ட். இதுல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு யூசர் தான்டா உங்களுக்கு. ஆனா இதுல ப்ரெடிக்ஷன் ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யூசர் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ரெண்டு விதமா வந்து அவங்களுக்கு கிட்னி டிசீஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா செட்ஸ். டேட்டா செட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். அதை வச்சு ஆல்ரெடி இருக்க ப்ரீடிஃபைன் டேட்டா செட்ஸை வச்சு எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் வேற ஏதாச்சும் சயின்ஸை வச்சு அதுக்கப்புறம் இந்த பிபி சுகர்ஸ் வச்சு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த டேட்டா செட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு தருவாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். செகண்ட் ப்ரெடிக்ஷன் உங்களோட பாடி செக்அப் வச்சு நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு கிட்னி டிசீஸ் வர சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி காமிக்கிறது ரெண்டாவது விதம். நம்ம நெட்ல இருந்து டேட்டா செட்டும் எடுக்கலாம், நம்மளே ஒரு டேட்டாவை நம்மளே கொடுத்து செக் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். That's all. Next one. Qualitative analysis to evaluate key characteristics of web mining based e-commerce application டா. இருக்காங்களா உங்க பேரு? மேம் சொல்லுங்க. ஸ்மிதா. சொல்லுங்க. ஒரு நிமிஷம்டா. உங்களுக்கு அட்மின்டா ஃபர்ஸ்ட். ஓகே மேம். ஸோ அட்மின்ல என்னன்னா அட்மின் ஆட் கீ, வியூ வியூ மேம். கீ 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 ஓகே கீ. நெக்ஸ்ட் அட்மின் Ah, ஆட் okay. வெப்சைட். நெக்ஸ்ட் மேம். Admin view websites. நெக்ஸ்ட் மேம். அவ்வளவுதான்டா அட்மின்ல. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெப்சைட் போய்க்கோங்க. ஓகே மேம். வியூஸ் வெப்சைட்ஸ்ல வந்து வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது இதுல உங்களுக்கு. வெப்சைட்ல வெப்சைட் லாகின் லாகின் பண்ணி உள்ள போனா வெப்சைட் ஹோம். வெப்சைட் ஆட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் மேம். வெப்சைட் வியூ ப்ராடக்ட். அப்புறம் மேம். வெப்சைட் வியூ ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் வெப்சைட் வியூ ஃபீட்பேக். வெப்சைட் வியூ ஃபீட்பேக். ஓகே மேம். உங்களோட வெப்சைட் ஹோம் பேஜ்லயே அவங்களோட ரேங்கிங் தெரிஞ்சிடும்டா. தனியா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ரேங்கிங் அவங்களோட ஹோம் பேஜ் உள்ள போறாங்க பாத்தீங்களா, அங்கேயே வந்து அவங்களோட ரேங்கிங் அதுக்கப்புறம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு அது எல்லாமே கவுண்ட் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூசர். யூசர் மட்டும் உங்களுதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுவாங்களா? சரிங்களா? யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின். ஓகே. அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ள போறாங்கன்னா யூசர் ஹோம். ஓகே. யூசர் ஹோம் பேஜ்லயே அவங்களுக்கு எல்லா வெப்சைட்ஸுமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு வெப்சைட் குள்ள கிளிக் பண்றாங்கன்னா யூசர் வியூ ப்ராடக்ட்ஸ். யூசர் மேக் ஆர்டர். ஓகே.
user acknowledgement, Okay, ma'am. and user view ordered product. இப்போ ஆர்டர் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். Okay. நெக்ஸ்ட் யூசர் கிவ் ஃபீட்பேக். Okay. அவ்வளவுதான்டா. Okay. உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இருக்கு. ஓகே. Okay. Next one, data duplication finding analysis using checksum. உங்களோடது. Yes, ma'am. ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்மின்டா. Okay, ma'am. Okay, ma'am. Admin add staff, sorry, admin home, admin add staff, next admin view staff, admin view student. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாஃப் போய்க்கோங்க. ஸ்டாஃப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஏன்னா அட்மினே ஸ்டாஃப் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஸ்டாஃப் லாகின் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்டாஃப் ஹோம், Okay, ma'am. ஆட் ஸ்டூடெண்ட், வியூ ஸ்டூடெண்ட், ஆட் கோர்ஸ், வியூ கோர்ஸ், add assignment, view assignment, staff view result, means view assignment, View result வேற assignment வேறயா மேம்? view assignment தான்டா, அந்த ரிசல்ட் தான் நான் அசைன்மெண்ட் சொல்லிட்டேன். ஓகே மேம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாஃப் அப்டேட் அசைன்மெண்ட். ஓகேனா ஓகேன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ரீஅப்ரூவ். ஓகே மேம். நெக்ஸ்ட் என்ன மேம் நேம்? ஸ்டூடெண்ட் அப்டேட் அசைன்மெண்ட். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஸ்டாஃப் சாரி ஸ்டூடெண்ட் லாகின். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கிடையாதுடா. ஓகே மேம். ஸ்டூடெண்ட் லாகின், ஸ்டூடெண்ட் வியூ கோர்ஸ், வியூ அசைன்மெண்ட், upload assignment, view uploaded assignment. அதிலே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் மல்டி டவுன்லோடர் வெப் பேஜ்டா. நிமிஷம்டா.
உங்களோடதுல பாத்தீங்கன்னா ம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஒண்ணு இருக்கும்டா. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் யூசர் ஹோம். நெக்ஸ்ட் யூசர் அப்லோட் பேஜ். நெக்ஸ்ட் யூசர் ஹிஸ்டரி பேஜ். இது வரைக்கும் நீங்க வெப்சைட்ல பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்க வெப்சைட்ல பண்ணுவீங்க. இது கீழ இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க பேஜஸ் எல்லாம் வந்து வெப்சைட்ல வராது. உங்களுக்கு டொரண்ட்ல வரும். நெக்ஸ்ட் இதுல வரும். சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் அது வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்றது அதெல்லாம் என்னன்றது அது என்னென்ன பேஜ் இருக்குன்னு சொல்லிடுறேன். பட் வெப்சைட்ல இது வரைக்கும் பேஜஸ் தான் வரும். வெப்சைட் இல்லாம வர பேஜஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன பேஜஸ்னா ஆட் ஃபோல்டர், செலக்ட் ஃபைல், ஸ்பீட் ஆப்ஷன், என்னது மேம்? ஸ்பீட் ஆப்ஷன், லோ பொசிஷன், ஹை பொசிஷன், இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வரும். இதுலயே 2, 3 பேஜஸ் வரும்டா. அது அதிலே வந்துரும். ஆனா அது கிளிக் பண்ற மாதிரி பட்டன்ஸா இருக்கும். அதனால நான் அது சொல்லல. சரிங்களா? இதுதான் வெப் பேஜ்ல இருக்கிறது உங்களுக்கு கம்மியா வரும்டா. உள்ள இருக்கிறது நிறைய வரும். ஓகேங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் ஒன் இமேஜ் சிக்னோகிராஃபி, கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அண்ட் என்கிரிப்டிங். விஷ்ணுவர்தன். எஸ் மேம். உங்களுக்கு இது டைட்டில் ஓகே தானடா? ஓகே மேம். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தானேங்க? மேம் ரிப்போர்ட் சென்ட் பண்ண சொன்னாங்க மேம். ஓகே மாதிரி தான் மேம் சொல்லியிருக்காங்க. பண்ண வரைக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க மேம். பண்ணிக்கலாம் தானே? இது நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? எஸ் மேம். சரி, ஓகே. நான் இதே சொல்லட்டுங்களா அப்போ? ஓகே மேம். ஜஸ்ட் a minute-மா. உங்களுக்கு இதுல வந்து என்னென்ன பேஜஸ் வரும்னு சொல்லிடுறேன். இதுல உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் தான்டா வரும். இப்ப நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா வெப் பேஜஸ் கம்மியாகும். அதுல கனெக்ட் பண்ற பேஜஸ் நிறைய வரும். சரிங்களா? ஸோ அட்மின் பேஜ் சொல்லிடுறேன். அட்மின் லாக் ஹோம், அட்மின் வியூ யூசர், அட்மின் ஹோம், அட்மின் வியூ யூசர். ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் யூசர்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும்டா. ஓகே மேம். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி ஹோம் பேஜ், யூசர் ஹோம். என்ன? நெக்ஸ்ட் வந்து யூசர் அப்லோட், ஓகே மேம். யூசர் அப்லோட். யூசர் அப்லோட் பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போற பேஜஸ் சொல்றேன். யூசர் அப்லோட் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு வெப்ல வரும். நெக்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்ல வரும். சரிங்களா? ஓகே மேம். சொல்றேன்.
encode page, ஓகே மேம். decode encode result, ஓகே மேம். decode page, ஓகே மேம். decode result. ஓகே மேம். இது 4 பேஜ் மெயினா வரும். அதுக்கு முன்னாடி யூசர் வியூன்னு ஒரு பேஜ் வரும்டா. எல்லாமே வரும் அதுல தான் எல்லாமே தெரியும். Which ஓகே means மேம். text to image, image to image, text to audio, text to video. இதுதான் என்கோட் பண்ணி உங்களால டீகோட் பண்ணலாம். அகைன் சொல்லிட்டா? எஸ் மேம். text to image, image to image, ஓகே text to audio, text to video. Okay? ஓகே மேம். Clear ஆமா? That's all. இன்னொருத்தர் ஐ திங்க் ஸோ எல்லாருக்குமே சொல்லிட்டேன். காயத்ரி நீங்க அந்த டைட்டில் ஓகே பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே மேம். பிரெயின் டியூமர் ஓகே பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே ஒரு நிமிஷம் தான். உங்களுக்கு இது லாஸ்ட், உங்களுக்கும் அதே தான் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த பேஜ் நிறைய வராது, வெப் பேஜஸ் நிறைய வராது. ஓகேங்களா? ஓகே மேம். சொல்றேன். So first admin login நீங்க போட்டிருப்பீங்க ஐ திங்க் ஸோ. லாகின் பேஜ், admin home, எஸ் மேம். admin add tumor, எஸ் மேம். next admin view tumor, எஸ் மேம். next admin add tumor deduction. சொல்லுங்கடா. ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? வியூ டியூமருக்கு அப்புறம் வியூ டியூமருக்கு அப்புறமா பிரெயின் டியூமர் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். எஸ் மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூமர் ஆட் டியூமர் ஸ்டேஜஸ். எஸ் மேம். அதுல உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா, டியூமர் இல்ல அப்படின்னா நோ டியூமர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ரிசல்ட் பேஜ். இதுவே டியூமர் இருக்குன்னா டியூமர் டிடெக்டட் அட் ஸ்டேஜ் 4 அப்படின்னு வரும். எந்த ஸ்டேஜ்னு வரும்? டியூமர் இருந்துச்சுன்னா டியூமர் இருக்குன்னு வரும், ஸ்டேஜ் 4 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே மேம். தட்ஸ் ஆல். பிரெயின் டியூமர் இருக்கா இல்லையா அப்படின்றத ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டு பார்க்கறது தான் இந்த ப்ராஜெக்ட். வேற எதுவும் இல்லை. ஓகே மேம். மேம் டாபிக் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? இது ஒரு கம்ப்ளீட் டைட்டிலுங்களா? எஸ் மேம். ஒரு நிமிஷம். பிரெயின் டியூமர் டிடக்ஷன் தான் அந்த டைட்டில். ஓகே மேம். ஆமா, பிரெயின் டியூமர் டிடக்ஷன் அவ்வளவுதான். இல்ல வேற மாதிரி டிஃப்ரெண்டா வைக்கணும்னா சொல்லுங்க, நீங்க ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. அது ஓகேனா ஓகே வச்சுக்கலாம். ஓகே மேம். ஓகேம்மா. எல்லாருக்கும் சொல்லிட்டேனா? லக்னா விட்டனா? 14 மெம்பர்ஸ்க்கு சொன்னேனா? எஸ் மேம். எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் யோசிங்க எல்லாரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு பிரேக் விடுறேன். ஏன்னா இன்னைக்கு 1 o'clock வரைக்கும் நான் கிளாஸ் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் சொல்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் பார்க்கலாம். என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? எதுவும் அதுக்கும் விட வேண்டாம். நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். யார் யாருக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கோ அதை பண்ணிடுங்க. ஓகேங்களா?
ஸோ அது பண்ணிட்டு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நான் இப்போ சொல்லியிருக்கிறத வச்சு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதுங்க போதும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மண்டே ஒரு டியூஸ்டேக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அனுப்புகிறேன். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் வித் எக்ஸிஸ்டிங் ப்ரப்போஸ்டு மாடியூல்ஸ் இந்த மூணுத்தையும் நானே அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? அது ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து இஆர் டயக்ராம், டிஎஃப்டி டயக்ராம், டேபிள் அதெல்லாம் நீங்க தான் போட போறீங்க. அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சைட் பை சைடு அதுவும் பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம். ஓகே. ஸோ 5 minutes டேக் அ பிரேக். நீங்க யோசிங்க, எல்லாத்தையும் யோசிங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எதுனாலும் கேட்கலாம். ஓகே. இந்த 5 minutes கழிச்சு கேளுங்க. ஓகேங்களா? 5 minutes எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எனக்கு 5 minutes கழிச்சு டவுட்ஸ் கேளுங்க. ஓகேங்களா? 5 minutes பிரேக் ஃபார் யூ. நான் 12:15 நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? எஸ் மேம். நிவன் யாரெல்லாம் லேப்டாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம்டா. யாருமே லேப்ல ஜாயின் பண்றீங்களா?